இப்பொழுது நன்றி உரை. அதற்கு முன்னராக இந்த காத்தவராயன் சிந்துகளை கூட்டு பற்றி அதனுடைய ஒரு சிறிய விமர்சனம், அந்த விமர்சனத்தை ஆற்றுவதற்காக நீதவானுமாகிய தேவராஜா ஐயா அவர்களை இப்போது அன்போடு அழைத்து நிற்கிறேன். அனைவருக்கும் இனிய கலை இரவுக்கான அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோரும் இவர்கள்தான், அதாவது சன் நாடக குழுவினர் தான் அடுத்த முட்டை நாடகத்தை நடிக்க வேண்டியவர்கள். எனவே அவர்கள் உடை மாற்றுவதற்கு ஒரு நேரம் தேவை. அந்த நேரத்தில் என்னை உங்களுடன் உரையாற்றுமாறு, கலந்துரையாடுமாறு எங்களுடைய சபையினர் பணித்திருக்கிறார்கள். இந்த நாடகத்திலே இது காத்தவராயன் கூத்து. சிவபெருமானுக்கு 2 பிள்ளைகள், பிள்ளையாரும் முருகன். அது சிவபெருமானுக்கும் உமாதேவிக்கும். ஆனால் காத்தவராயன் யாருடைய பிள்ளை? மாரி. மாரி பஞ்சகமாக சூழ்ச்சி செய்து அந்த முத்துமாலையை வேண்டி அவருடன் கூடி ஒரு பிள்ளையை பெறுகிறார். அதுதான் காத்தவராயன். அப்ப எங்கட பேச்சு வழக்கில் சொல்றேன்டால் அப்படிப்பட்ட பிள்ளை என்று நாங்கள் ஊரில் ஏற்றுக்கொள்ளாத பிள்ளை. அந்த காத்தவராயனுக்கு பிறகு ஆரியப்பூ மாலையை செய்து கொடுக்கின்ற பொழுது பல தடைகளை விதிக்கின்றார். ஏனென்றால் ஒரு ஏழை, ஒரு கீழ் மட்டத்திலே பிறந்தவன் ஒரு உயர்ந்த மட்டத்தில் போகணும் என்றால் பல பரிசோதனைகளை கடக்க வேண்டும். அவர் தன்னை ஆளுமை உள்ளவராக வளர்க்க வேண்டும். அவ்வாறு வளர்ந்தால்தான் அவர் தப்பி பிழைத்து திருமணம் செய்யலாம். இந்தியாவில் ஆணவ கொலை என்று நடப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எனவே தன்னுடைய மகன் இறக்கக்கூடாது என்பதற்காக மாரி என்ற மாரி போடுகின்ற கட்டளை தான் கழுமரம் ஏறி வா என்று சொல்லி, நான் இறந்தால் எப்படி அம்மா நான் திருமணம் செய்யலாம் என்ற போதுதான் அதற்கு அவர்கள் ஏற்ற வழியை செய்து, இது ஒடுக்கப்பட்ட சமூகத்தினரிடையே ஒரு தங்களுடைய நேர்த்திக்காக, தங்களுடைய விடுதலைக்காக, தங்களுடைய பரிகாரத்துக்காக அவர்கள் சமய ரீதியாக, சடங்கு ரீதியாக கிராமங்களிலே பரம்பரையாக ஆடி வருகின்ற ஒரு கூத்து. அந்த கூத்தை இப்பொழுது சன் நாடக குழுவினர் உங்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். இதனுடைய உள்ளர்த்தங்களை, இதனுடைய தாரதமியங்களை நாங்கள் பலவாறு பொருள் பெற்று அதை விரித்துரைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். அது மட்டுமல்ல, இது பாரம்பரிய இசைக்கூத்து. அடுத்து வருகின்றது ஆஸ்திரேலியாவை சேர்ந்த, ஆஸ்திரேலியாவில் இன்று வாழுகின்ற மாவை நித்யானந்தன் என்கின்ற ஒரு பொறியியலாளர். அவர்தான் கட்டுப்பெத்தை பல்கலைக்கழகத்திலே தமிழ்ச்சங்கத்தை அமைத்து முதலாக நாடக இயக்கத்தை முரட்டுவ பல்கலைக்கழகத்திலே உருவாக்கிய ஒருவர். இன்றைக்கும் ஆஸ்திரேலியாவிலே 2.25 மணித்தியாலம் சிலப்பதிகாரம் நாடகத்தை மெல்பேர்ன், சிட்னி ஆகிய நகரங்களிலே 2-3 தடவைகளுக்கு மேல் $80 காசு கொடுத்து 2.25 மணித்தியாலம் அந்த மக்கள் பார்த்து அதை வரவேற்று அவர்கள் அதை ரசித்திருக்கிறார்கள். பாரதி பள்ளி என்ற ஒரு தமிழ் பாடசாலையை அங்கு ஆஸ்திரேலியாவிலே நடாத்துவதன் மூலம் 5 பாடசாலைகளை அவர் நடாத்துகிறார். மிக உயர்ந்த தரத்திலே அங்கு பல்கலைக்கழகம் செல்வதற்கு தமிழை ஒரு சிறப்பு பாடமாக படித்தால் பல்கலைக்கழகம் செல்வதற்கு வசதியாக இருக்கும் என்கின்ற அடிப்படையிலே மாவை நித்யானந்தன் அவர் நகைச்சுவையை, அங்கதத்தை மிக இலகுவாக நாடகங்களிலே செய்யக்கூடிய ஒரு வல்லமை உடையவர். எனவேதான் அந்த நாடகத்தை எழுதியவர் தான் மாவை நித்யானந்தன். முட்டை என்கின்ற நாடகம் அது ஒரு குறுகிய நேரம், ஒரு 20 நிமிட நாடகமாக இருக்கும். அது சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பெரியோர்களுக்கும்
அடாவடித்தனம் பண்ணி பரஸ்பரம் கருத்துக்களை கேளாமல் அடிபடுகின்ற எங்களுடைய குடும்பங்களிலே நடக்கின்ற இந்த விடயங்களை காட்டுகின்ற ஒரு அங்கதமாக எங்களுக்கு அறிவு போட்டுகின்ற நாடகம் முட்டை. எனவே அந்த முட்டையை பார்த்து நீங்கள் செல்ல வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தை தெரிவித்து, எங்களுடைய தலைவர் அவர்கள் முகுந்தன் அவர்கள், எங்களுடைய வாழ்நாள் பேராசிரியர் மகேஸ்வரன் அவர்கள் குறிப்பிட்டார்கள், பௌர்ணமி தோறும் விழாக்களை நடத்துவோம், கலை பொழுதுகளை ஆற்றுவோம், எங்களுடைய முத்தமிழ் விழாவை இங்கே நடாத்துவோம் என்று சொல்லி அதை கேட்ட மகிழ்ச்சி பிரவாகத்திலே உங்கள் முன் எனக்கு பேச கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். கூடியிருக்கின்ற பெரியோர்கள், விருந்தினர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தினை தெரிவித்து, இனிமை தமிழ்ச் சங்கம் சமூக மேம்பாடு கருதி ஏற்பாடு செய்கின்ற நிகழ்வுகளில் இன்று இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நாடக விழாவானது சிறப்புறுவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் எங்களோடு இணைந்து இன்றைய நாடக விழா சிறப்புற நிகழ்வதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய இனிவில் அறிவாலய சமூகத்தினர், அதுபோல இனிவில் இளந்தொண்டர் சபையினர், சன் நாடக குழுமத்தினர் அனைவருக்கும் எங்களுடைய முதற்கண் வணக்கத்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோல எங்களுடைய குறுகிய நேர அழைப்பினை ஏற்று வருகை தந்து வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற இனிவில் அறிவாலயத்தினுடைய தலைவர், இனிவில் தமிழ்ச்சங்கத்தினுடைய போசகருமான பேராசிரியர் வள்ளிபுரம் மகேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோல இன்றைய இந்த நாடக விழாவில் கலந்து கொண்டு பார்வையாளர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இனிமை தமிழ்ச்சங்கம் சார்பான நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த தமிழ்ச்சங்கம் ஏற்பாடு செய்கின்ற நிகழ்வுகள் அண்மை காலமாக பாரிய வெற்றியினையும் நாங்கள் எதிர்பாராத திருப்புமுனைகளையும் தந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் கடந்த வாரம் இனிவில் கிராம அபிவிருத்தி சங்கத்திலே வசந்த விழா ஒன்றினை நடாத்தியிருந்தோம். அன்றைய விழாவும் பார்வையாளர்களால் அரங்கம் நிறைந்திருந்தது. அதுபோலவே இன்றும் நாங்கள் எதிர்பாராத விதமாக இன்றைய அரங்கு நிறைந்திருப்பது எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. தொடர்ந்தும் நாங்கள் இனிவில் அறிவாலயம் மற்றும் இளந்தொண்டர் சபையினரோடு இணைந்து இவ்வாறான நிகழ்வுகளை தொடர்ந்து நடாத்துவோம். அதற்கு உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பினையும் எதிர்பார்த்திருக்கின்றோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெற்று அமைகின்றேன். நன்றி, வணக்கம். அங்கே வாருங்கள், 2 பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் கணேஷ், மற்றவர் சுந்தரம். கணேஷ் ஒரு கோழி பண்ணையின் சொந்தக்காரன். அவர் இன்றைக்கு ஒரு தூர இடம் பயணம் போக வேண்டியிருக்கிறது. ஆகவே சுந்தரத்தை உதவிக்கு கூப்பிட்டிருக்கிறார். கோழி பண்ணையே கவனமா பார்த்து கொள்ளலாம். சரி, நான் திரும்பி வர அரை நாள் எடுக்கும். தூர இடம். சரி, நீ எந்த நல்ல நண்பன், ஒரு நல்ல நண்பன் இருக்கிறது. கோழி முட்டை வாங்க ஆட்கள் வருவார். சரி, ஒரு முட்டை 40 ரூபாய். சரி, அப்ப நான் பா ஓம் ஓம் 10 முட்டை வாங்கினால் ஒரு முட்டை இலவசமாகும். சரி, சுந்தரம் சேர்ந்த காசு அந்த பெட்டிக்குள்ள போட்டு. சரி, அப்ப நம்ம போட்டு வா. நல்லா சுந்தரம் பேசி போடாத. மத்தியானம் 12 மணிக்கு
கோழிகளுக்கு கொஞ்சம் சாப்பாடு போடாமல். சரி அதுதான் வாரம். சரி சரி. நல்லா சும்மா இருக்கிறது என்றால் சோம்பல் தானே. ஏதாவது வேலை செய்யலாம். என்ன செய்யலாம்? இந்த இடத்துல இவன் எப்படி வச்சிருக்கிறான்? ஒரே குப்பை. கொஞ்சம் துப்படம் செய்யலாம். கூடுகளுக்கு உள்ள எங்கும் முட்டைகள். இவனுக்கு ஒழுங்கா அடுக்கி வைக்க இவனுக்கு தெரியல. எல்லா கூடுகளுக்கையும் முட்டைகள். சரி, கொஞ்சம் அடுக்கி வைப்போம். சின்ன முட்டை, பெரிய முட்டை, சின்ன முட்டை, பெரிய முட்டை. சுந்தரம் ஒரு நல்ல புறவி. கொஞ்ச நேரம் சும்மா சோர்ந்து இருக்க மாட்டான். சிநேகிதனான கணேசனுக்கு உதவி செய்ய சுந்தரத்துக்கு நல்ல விருப்பம். ஆனபடியால் அவர் கோழி பண்ணையெல்லாம் சுத்தம் செய்யும். முட்டைகளை எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சு பின்னேரம் திரும்பி வந்து பொண்ணை பார்த்த கணேசனுக்கு ஒரே சந்தோஷம். அவர் சுந்தரத்துக்கு நன்றி சொன்ன. சுந்தரம் தன் வீட்டுக்கு திரும்பினார். சுந்தரத்துக்கு ஏதாவது ஒரு அன்பளிப்பு கொடுத்து தன் மகிழ்ச்சியை தெரிவிக்க விரும்பினார் கணேசன். அவர் யோசித்தார். சாடியாக உடைந்த முட்டைகள் கொஞ்சம் அவரது பண்ணையில் இருந்து. சாடியாக உடைந்த முட்டைகள் உண்மையில் அவை நல்ல முட்டைகள். ஆனால் என்ன, விற்க முடியாது. அவற்றையெல்லாம் சுந்தரத்துக்கு கொடுக்க கணேசு முடிவு செய்தார். அவற்றையெல்லாம் ஒரு கூடையில் எடுத்துக்கொண்டு சுந்தரத்தின் வீட்டிற்கு நடந்தார். சுந்தரம் ஒரு அருமையான சிநேகிதர். அவ்வளவு கவனமாக கோழி பண்ணைய கவனிச்சு தந்தா, அவ்வளவு கவனமாக கோழி முட்டையெல்லாம் அடுக்கி வச்சிருக்கிறான். வேறு யார் செய்கிறான்? அவனல்லவோ சிநேகிதர். இந்த முட்டைகள் எல்லாம் நல்ல முட்டைகள் தான். கொஞ்சம் கொஞ்சம் உடைந்திருக்கு. இல்ல, விற்க முடியாது. அதனால் என்ன, ஒதுக்க நல்ல முட்டியல். இப்ப முட்டை கடும் விலை கண்டியலே. இத கொண்டு போய் கொடுத்தா நல்ல சந்தோஷமா இருக்க போகுது. ஆச்சரியப்பட போறான் பயல். வா வா வா. என்ன கொண்டு வந்திருக்கிறார் பாரு.
இந்த முட்டைகளை நான் உடைக்கல. இல்ல இல்ல இவ்வளவு முட்டைகள் உண்மையை சொல்றேன் கணேசு, இந்த முட்டைகளை நான் உடைக்கல. இல்ல இவ்வளவு முடிய இவ்வளவு முட்டைகளையும் நான் உடைச்சதா நீ சொல்ற. இது பொய். ஆறு உடைச்சதோ எனக்கு தெரியாது. நான் உடைக்கல. இவ்வளவு முட்டைகளையும் சத்தியமா நான் உடைக்கல. இனி நீ சொல்றதை சொல்லலாம், எத்தனை நேரம் வேணுமென்றாலும் சொல்லலாம். நான் கேட்க தயாரில்லை. எவ்வளவு கவனமா உங்க கோழி பண்ணையை கவனிச்சேன். முட்டைகளை எல்லாம் இவ்வளவு கவனமா எடுத்து அடுக்கி வச்சு எவ்வளவு வேலைகள் எல்லாம் செய்தேன். என்ன சம்பளத்துக்காகவா? ஒரு சிநேகிதன் என்றபடியா கடைசியில நீ இப்படி ஒரு பழியை சுமத்துறியே, இவ்வளவு அநியாயம். சுந்தரம் சுந்தரம் இவ்வளவு முட்டைகளையும் எடுத்து அடுக்கிய போது நான் எவ்வளவு கவனமாக அடுக்கிறேன் தெரியுமா? எனக்கு விளங்குது, எல்லாம் விளங்குது. நீ இவ்வளவு முட்டைகளுக்கும் என்னட்ட காசு கேட்கிற, இவ்வளவு அநியாயம். கடவுளே, இவ்வளவு முட்டைகளையும் சந்தோஷத்தோட உனக்காகத்தான் கொண்டு வந்தேன் என்று சொல்லலாம். சொல்லி முடிக்கவில்தான் இல்லையே. என்ன கஷ்டகாலம் இன்றைக்கு. அதுவும் ஒரு சிநேகிதன் இப்படி செய்யலாமோ? சுந்தரா சுந்தரா, இந்த இவ்வளவு முட்டைகள் முன்னமே உடஞ்சிருந்தது என்ன கண்ணால கண்டனா? பொய்யா சொல்றேன். இவ்வளவு முட்டைகளை நானே உடைச்சதாக திரும்ப திரும்ப சொல்றானே, இன்னும் எத்தனை தரம் சொல்ல போறானோ? அதுவும் ஒரு சிநேகிதன். என்னே இந்த வீண் பலி, இப்படி ஒரு பலி சொல்ல நான் இதுவரையிலே கேட்டதில்லை. கடவுளே, நான் என்ன செய்ய? சுந்தரம், கொஞ்சம் பேசாமல் இருக்க மாட்டியா? என்ன பேச விட மாட்டியா? கேளுங்க. ஒரு அநியாயமான பொய். இதை நீ சொல்ல நான் கேட்க வேணுமோ? இதை வேற யாரும் வேற என்ன கேட்டுதா? இதை எப்படி விளங்கப்படுத்துறது? சைகையில காத்து பார்ப்போம். ஒரு விளங்க போகும். சுந்தரம், என்ன புறகும் சொல்றாயா? நான் இல்ல, நான் இல்ல, நான் இல்ல. இந்த முட்டையான உடைச்சது நான் இல்ல. சிரிக்கிறியா? பணியை சுமத்தி விட்டு சிரிக்கிறியா? நீ செய்வது எவ்வளவு கெட்ட வேலை, கெட்ட வேலை, கெட்ட வேலை. சுந்தரம், பதட்டப்படாத. அமைதி, அமைதி, அமைதி. இந்த முட்டையில நான் உடைக்கல, நான் உடைக்கல, நான் உடைக்கல. நீங்கள் வந்தது நல்லதா போச்சு பாருங்க. இனி பிரித்து போடலாம். சிநேகிதனோ இந்த அநியாயத்தை கேட்டு விட்டு கதையும் இந்த கூடைக்கு என்ன இருக்கண்டு பாரும். ஓ, நல்ல பெரிய பெரிய கோழி முட்டை பொரிச்சா அப்படி இருக்கு தெரியுமா? ஆனால் இவன் இப்ப என்ன சொல்றான் தெரியுமோ? இவ்வளவு முட்டைகளை உடைச்சது நான் தான். காவி கொண்டு வந்திருக்கிறான் நட்ட வீடு கேட்க. இது எவ்வளவு அநியாயம். சத்தியமா இந்த முட்டைகளை நான் உடைக்க இல்லையப்பா. நீ என்ன நம்புகிறானே? அவர் ஏன் பாருங்க முட்டைகளை உடைக்கிறார். உங்களுக்கு என்ன பிசினஸ்? இல்ல பாருங்க, இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றான். இவ்வளவு முட்டைகளும் இவ்வளவு முட்டைகளும் நான் உடைச்சது, நான் உடைச்சது. இப்படி சொல்லவோ? உங்களோட கொழுப்பு தானே என்ன? நான் ஏன் முட்டைகளை உடைக்கிறேன்? ஏன் முட்டைகளை உடைக்கிறேன்? நான் ஏன் முட்டைகளை உடைக்கிறேன்? ஏன் முட்டைகளை உடைக்கிறேன்? இல்ல பாருங்க, முட்டை உடைக்கிறது பெரிய விஷயம். காவி கொண்டு வந்துட்டியால் அவர் பாவம். முட்டைகளை உடைக்க எனக்கு என்ன விசாரி? நன்றி கட்டவன். நன்றி கட்டவன் என்று மாத்திரம் என்ன திட்டம்? நீ நன்றி கட்டவன் தானே? பொத்தடாவா? நீ பொத்தடா. நீ பொத்தடா. நீ பொத்தடா. உங்களோட கோழிகளுக்கு உடையாம முட்டை போட தெரியாட்டி அதுக்கு அவரே பொறுப்பு. நீங்க ஒரு பிசாசு. ஆ
கடுமையான தப்பெண்ணம், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாத நிலை இல்லையா? சுந்தரத்தின் மிக நெருக்கமான சிநேகிதன் தான் கணேஷ். அவர் துக்கத்தோடு வீட்டுக்கு போனார். சுந்தரத்திற்கு அவரது மனைவிக்கு கூட மிகுந்த மனக்கவலை. இருவருமாக இருந்து யோசித்தார், என்ன செய்வாங்க? நல்ல முடிவுக்கு வந்தார். இருவருமாக கணேசுவின் வீட்டிற்கு போய் சிநேகிதத்தை புதுப்பிப்பது என்று தீர்மானித்தார். இதோ அவர்கள் போகிறார். சண்டை பிடிக்காமல் அமைதியா கதைக்க வேணும். நானே சண்டை பிடிச்சது, நீங்கள் தானே. ஓ, இவ்வளவு நல்லா இருந்த சிநேகிதன் இருந்தா போல இப்படி நடந்துட்டு. நாங்கள் சண்டை பிடிக்காமல் சமாதானமா ஜீவிக்க வேணும். நாங்கள் நண்பர்களா சீவிக்க வேணும். ஒன்றுபட்டால் தான் உண்டு வாழ்க்கை. உண்மைதான். அந்த மனுஷன் ஒரு அருமையான மனுஷன். நாங்கள் நடந்தது எல்லாத்தையும் மறந்துட வேணும். கவனமா கதைங்கோ. சரி. கோபமா இருக்கிறானோ தெரியல. அதுதான் கவனமா கதைங்கோன்னு சொல்றேன். சரி சரி, கதவை தட்டுங்க. தட்டட்டு. கக்கா கணேசு, கக்கா கணேசு, கணேசு, கணேசு. கோப்பி குடிச்சு வேண்டாம் வேண்டாம். இப்பதான் குடிச்ச நாங்க. தம்பி, நீதான் எந்த நெருக்கமான சிநேகிதன். நாங்கள் இனிமேல் ஒரு நாளும் சண்டை பிடிப்போம். எனக்கு உணவு கவலையா போயிட்டு. எனக்கும் தான் எனக்கும் தான். நாங்கள் ஆளுக்கால் உதவியா இருக்கணும் பாருங்க. ரெண்டாவது உண்மைதான். இருங்கோ இருங்கோ இருங்கோ. இப்ப எல்லாம் பழமைக்கு வந்து இப்ப எல்லாம் பழைய நிலைக்கு வந்து நாங்கள் புதிய மாதிரி உண்மையை விளங்கி கொண்டுட்டு நாம் அதுதானே பதிவா இருங்கோ கதை கோவா கொஞ்சம் பதட்டப்படாத அமைதியா இரு. நான் வைக்கிறேன் நான் வைக்கிறேன் நான் வைக்கிறேன். கால் உடைக்கிறதா எத்தனை நேரம் சொல்லி போட்டேன். உங்களுக்கு என்ன காது இல்லையே, என்ன அறிவு இல்லையே உங்களுக்கு. அவர் பாவம். இதுங்கோ 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 இதும் பாப்பா. இதுங்கோ 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 இது என்ற சொல்ல உச்சரிக்க என்ன செய்யலாம்? சைகையில காட்டி போவார். ஒருவேளை அவனுக்காவது விளங்கப்படும் படிச்சவன் தான். பொடிக்க நல்ல முட்டை எல்லாம் உங்களுக்கு தான் சைகையில சொல்லிப்பான். நீ ஒரு மனுஷனா? வீட்டுக்கு வந்தவே இப்படி அவமதிக்கணுமா? வாங்க ஐயோ என்ன செய்தேன் தெரியலையா? என்ன செய்யலாம்? உண்மை விளங்கி சென்றா டக்கண்டு பிரச்சனை டக்கண்டு பிரச்சனை உண்மை விளங்கோடு என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? அதுதான் சரி அதுதான் சரி. ஓட்டப்பட்டி போடுற மாதிரி போய் இப்ப நான் முட்டையும் உங்களுக்கு அன்பளி பண்ணி சொல்லி பார்ப்போம்.
சுந்தரம் உங்களுக்கு நான்